வேத பகுதிக்கு கடன் சொல்ல போகிறோம். தயவு செய்து நோட்புக்கை எழுதி கொள்ளுங்கள். கடந்த நாட்களே எஸ்தர் நாட்களில் ஆமானின் ஆவி என்ற தலைப்பிலே எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து அருமையான விளக்கத்தை கொடுத்தார் பாஸ்டர். இன்றைய நாளில் என்னத்தை கொண்டு வரான்னு கேட்போம். தயவு செய்து நோட்புக்கை எழுதி கொள்ளுங்கள். இந்த வேத பகுதி, இந்த வேத தியான பகுதி 97 ரேடியோவில் உலகத்தில் உள்ள அநேக நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். பிரதர், இப்படியான ஒரு வெளிப்பாட்டை நான் கேட்டதில்லை, இதால் முதல் தடவையாக கேட்கிறேன் என்று பலர் என்னிடம் கூறியிருந்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். காரணம், இது ஆழமான சத்தியம். எங்கு சென்றாலும் இந்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே தயவு செய்து தொடக்க முதல் முடியும் வரை 45 நிமிடங்கள், இதை 45 நிமிடங்களும் கவனமாக கேட்டு வார்த்தையை உள்வாங்கி வார்த்தையை குறித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்போது பாஸ்டர் அழைக்கப்படும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சீமன் ஸ்டான்லி அவர்களே. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நேற்று கடந்த நாட்களில் எஸ்தர் நாட்களில் ஆமாவின் ஆவி அந்த விளக்கத்தை எல்லாம் கொடுத்தீர்கள், எழுதி வச்சிருக்கிறேன். இன்றைய நாளிலே உங்களுடைய வேத பாடம் என்னவோ உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஓகே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி தரிசனத்தை சிறப்பாய் நடத்தி கொண்டு வருகிற குழுவினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நித்திய வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் ஊடாக தமிழ் பேசுகிற அனைத்து ஜனங்களுக்கும் இந்த செய்தியை கடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய மிக ஆழமான இந்த முயற்சிக்கு என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கமம் நிகழ்ச்சியிலே இணைந்து கவனித்துக் கொண்டிருக்கிற, சமூக வலைதளத்தில் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வேதத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. பொதுவாக அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். வாக்குத்தத்த செய்திகளை கேட்கிறோம், தீர்க்க தரிசன செய்திகளை கேட்கிறோம், இன்னும் சொல்ல போனால் ஆழமான செய்திகளை எல்லாம் நாம் கவனித்து கேட்கிறோம். இந்த சேனல் மூலமாக, ரேடி சங்கமம் வானொலி மூலமாக, அப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஊழியர்களின் மூலமாக ஆவியானவர் பேசுகிற காரியங்கள் அநேக வித்தியாசமான ஜனங்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கடந்து செல்லுகிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வேத பாடம், ஒரு 45 நிமிடமானது, இந்த நிகழ்ச்சியானது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அது சமூக வலைதளத்தின் ஊடாக கடந்து செல்லப்படுகிறது என்றால், ஆவிக்குரிய தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய சத்துருவின் தாக்குதல்கள் தேவ ஜனத்தை சூறையாடி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். என்னன்னே தெரியல, நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்தோம், இப்பொழுது எங்களால் ஊழியம் செய்ய முடியவில்லை. நன்றாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம், இப்பொழுது எங்களால் ஜெபிக்க முடியல. ஒரு காலத்தில் நாங்கள் அதிகமாய் மணிக்கணக்கில் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தோம், இப்பொழுது ஒரு அதிகாரம் எல்லாம் வாசிப்பதெல்லாம் அவ்வளவு கடினமாகிவிட்டது. முதலெல்லாம் ஒரு வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தோம், இப்பொழுதெல்லாம் அது எங்களுக்கு ரொம்ப கடுமையாய் இருக்கிறது. மாதத்துக்கு ஒரு நாள் நாங்கள் போவதே கடுமையான ஒரு சூழ்நிலையாய் மாறிவிட்டது என்று சொல்லப்படுகிற ஒரு மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாதபடி தவறான உபதேசங்கள், தவறான கள்ள ஆராதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் உலகத்தில் பெருகி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? கள்ள உபதேசங்கள், கள்ள ஆராதனைகள் எல்லாம் தேவனை விட்டு தேவ ஜனத்தை பிரிக்கும்படியாய் செய்கிற காரியம். பரிசுத்தமாக வைராக்கியமாக வாழ்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இந்த கால தலைமுறை, இந்த கால இளம் தலைமுறையினிடத்தில் ஒரு பரிசுத்தத்தையோ, ஒரு உத்வேகத்தையோ, ஒரு ஆழமான ஒரு ஆராதனையையோ, தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைக்காக அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தரினோடு பேசினார் என்று சவால் விட்டு சொல்லி முன்னேறி போகிற ஒரு கூட்டத்தையோ இன்றைக்கு பார்க்க இயலவில்லை. ஏனென்று கேட்டால், தேவ ஜனத்தை வஞ்சிக்கும்படியாக, தேவ ஜனத்தை திருடிவிட்டான், தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகும்படியாக சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான்.
இந்த கிரியைகளை வேதத்தின் அடிப்படையில் கண்டு அந்த கிரியைகளை அழிக்க, மாறாக அந்த கிரியைகளை அழிக்க ஆண்டவர் யாரை எழுப்பினார், எப்படிப்பட்டவர்களை எழுப்பினார் என்பதை வேதத்தில் பார்த்து நாம் இந்த உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை வாழாமல் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை நாம் எழுப்ப வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். எப்படி என்று கேட்டால், எலியாவின் நாட்களிலே ஆண்டவரே போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று எலியா சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், எலியாவே பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ என்னன்னா, ஆண்டவருக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ரகசியமான ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா காலகட்டத்திலும் நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு அவ்வளவுதான், இந்த கிறிஸ்தவ சமுதாயம் மீட்டெடுக்க முடியாது, எல்லாமே ஒரு 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 மனதுக்கு இதமான ஒரு செய்தி கிடைக்காதா, நம்ம என்னதான் தவறு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு ஒரு ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்குகிற ஒரு கூட்டம். காரணம், அவர்கள் நெருக்கடியான வேலையில் இருக்கிறார்கள், கடுமையான வேலை பளுவில் இருக்கிறார்கள், நிறைய பொருளாதார தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால இம்மைக்கான தேவைகளுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், என்ன பேசுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ஜனங்களுக்கு பெருகி போனதினால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற செய்திகளே கிறிஸ்துவ உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் தேவ செய்தியாய் வருவது பல இடங்களில் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சங்கமம் மூலமாக ஒரு உயிர் மீட்சிய, ஒரு எழுப்புதலை, ஒரு மிகப்பெரிய அசைவ தேவ ஜனத்துல தூங்கி கிடக்கிற ஜனங்களை எழுப்பி விடும்படியாக, தடுமாறி கொண்டிருக்கிற ஜனங்களை தூக்கி விடும்படியாக, விலை மாறி அந்த திசை மாறி போன ஜனத்தை அது வழியல்ல இதுதான் வழி என்று காட்டும்படியான ஒரு மேலான காரியத்தை சங்கமம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நான் மறுபடியும் இவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து, அடையாளம் கண்டுபிடித்து, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எப்படியாகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆழமான முயற்சியின் விளைவு இன்றைக்கு நானும் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு தொடர் நிகழ்ச்சியாக, தொடர் போதனையாக இந்த வேத பாடம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். இருந்தாலும் இதற்கு முன்பாக என்ன பேசப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வேனானால் உங்களுக்கு அது விளங்கும். அதனால இந்த செய்தி ஒரு தொடர்ச்சியா வர்றதுனால முதல் முன்னால் ஆரம்பித்த சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைய பாடத்துக்குள் வரம்புகிறேன். முதலாவது, மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி தேவ ஜனங்களை கடுமையாய் வஞ்சித்து தாக்கி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் மோசே என்கிற இரட்சகனை எழுப்பி அந்த மோசேயின் மூலமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து அந்த பார்வோனினுடைய வல்லமையை, அந்த ஆவியின் கிரியைகளை ஆண்டவர் எப்படி முறியடித்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். பார்வோனின் ஆவி மோசேயின் நாட்களில். அன்றைக்கு அந்த மோசேவுக்கு உதவியாகி இருந்த மோசேயின் தாய் தகப்பன்மார், மோசேயினுடைய தமக்கை மிரியாம், மோசேயினுடைய சகோதரர் ஆரோன், எப்படி என்று இவர்களெல்லாம் ஒரு பெரிய சேனையாக கர்த்தர் வைத்து, ஒரு டீமாக, ஒரு குழுவாக வைத்து தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார் என்று பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது எலியாவின் நாட்களில் ஏசபேலின் ஆவி, ஒரு பெண்ணின் ஆவி தேவ ஜனத்தை சூறையாடி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். வேசித்தனத்தின் கிரியைகளும், பில்லி சூனியங்களும், மாந்திரிக கிரியைகளும், இன்னும் சொல்ல போனால் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதையும், மிகப்பெரிய மிரட்டல்கள், சொத்துக்களை அபகரிப்பது, ஊழியர்களை மிரட்டி பணிய வைப்பது, இப்படியாக பல காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அந்த சோர்ந்து போன அந்த எலியாவை வைத்துக்கொண்டு, எலிசாவை வைத்துக்கொண்டு அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்தார். யெகூவை கர்த்தர் எழுப்பினார். அங்கே எழுப்பி அந்த எசபேலினுடைய வல்லமைய, ஆவியின் தாக்குதல் கிரியைகளை அதை எப்படி கர்த்தர் முறியடித்தார் என்று நாம் பார்த்தோம். இப்போ மோசேவின் காலம் வேற, எலியாவின் காலம் வேற. இப்ப இந்த 2 காலத்தை தாண்டி மூன்றாவது ஒரு காலம் என்ன காலம்னா, எஸ்தரின் நாட்களில் ஆமானின் ஆவி. இந்த பார்வோனின் ஆவியினுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும்.
எசபெலினுடைய ஆவியின் கிரியைகள் தேவ ஜனத்தை வித்தியாசமான முறையில தாக்குதல் நடத்தி ஜனங்களை நிலைகுலைய செய்கிறது. இந்த ஆமானின் ஆவி என்ன பண்ணுகிறது என்றால், ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இருக்கிற தேவ ஜனத்தை ஒன்றுமில்லாமல் பயமுறுத்தி அவர்களை கொலை செய்ய தூண்டுகிற பயங்கரமான பொல்லாத ஆவி ஆமானின் ஆவி. 127 நாடுகளுக்கும் ராஜாவாய் இருக்கிற அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன் இந்த ஆமான். இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட பேச வருவது ஆமான், எஸ்தரின் நாட்களில் ஆமானின் ஆவி பகுதி 2 என்று உங்கள் மத்தியிலே நான் பேச ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். அந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த தேவனுடைய இந்த ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய இந்த தேவனுடைய திட்டத்தில், திருச்சபை என்கிற உலகளாவிய திருச்சபை, அந்த குளோபல் சர்ச் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையை வஞ்சிக்கும்படியாக, அந்த சபையை துண்டாடும்படியாக, தேவ ஜனங்களை திசை மாறி செல்லும்படியாக, ஜனங்களை பயமுறுத்தி, ஜனங்களை அடிமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்கிறது ஆமானின் ஆவி. இந்த ஆமானின் ஆவி என்ன செய்தது என்பதை கடந்த வாரத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம், பேசி இருக்கிறோம். நீங்கள் விருப்பம் இருந்தால் கடந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட நீங்கள் அந்த செய்தியை யூடியூபில் இருக்கும், சங்கமத்தில் இருக்கிறது, நீங்கள் அதை கவனித்து கேட்டு பாருங்கள். உங்களுக்கு சில காரியங்கள் ஆவியாளர் விளக்குவார். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது அதே ஆமானின் ஆவி என்ன செய்தது என்றும், அந்த ஆமானின் ஆவியின் வல்லமைகளை எப்படி கர்த்தர் முறியடித்தார், யாரை பயன்படுத்தினார், இன்றைக்கு கர்த்தர் யாரை தேடுகிறார் என்பதை மாத்திரம் ரத்தின சுருக்கமாகவும் வேதத்தின் அடிப்படையில் இருந்தும் சில காரியங்களை கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவருக்கு தேவை வைராக்கியமாய் நிற்கிற மொர்தகாய்கள் தேவை. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கு மொர்தகாய்கள் தேவை. மொர்தகாய், இந்த மொர்தகாய் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் வைராக்கியம் உள்ளவன். இந்த மொர்தகாய் என்பவர் அவர் நன்றாக ஜெபிக்க கூடியவர். இந்த மொர்தகாய் என்பவர் போராடி ஜெபிக்க கூடியவர். இந்த மொர்தகாய் என்பவர் உருவாக்குகிறவர். எப்படி என்றால், என்னிடத்தில் யாராவது ஒரு எனக்கு ஒரு விசுவாசியை என்னிடத்தில் கொடுத்தால் அந்த விசுவாசியை தேவனுடைய திட்டத்துக்கு சரியான நபராக உருவாக்கி விடுகிறவர் மொர்தகாய். அப்போ நம்மளிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய நண்பர்கள், நம்முடைய சபையில கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள், இவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், அவர்கள் விரும்புகிற பிரகாரம் அவர்களை உருவாக்கி விடுவதல்ல, தேவன் விரும்புகிற பிரகாரம் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இந்த ஆமானின் ஆவி என்ன செய்தது என்பது, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற யூத குலத்தை அழிக்க வேண்டும். இந்த யூதர்கள் என்பவர்கள் இருக்கக்கூடாது. இந்த யூதர்கள் என்பவர்கள் அவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கு. இந்த யூதர்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும் அவர்கள் மற்ற ஜனங்களோடு கலவாதவர்கள், மற்ற ஜனங்கள் செய்கிற பழக்க வழக்கங்களுக்கு உடன்படாதவர்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஜனங்கள் பூமியில் இருந்தால் நம்மளுடைய வருங்காலத்திற்கு பயங்கரமான ஆபத்து என்று சொல்லி ஆமானின் வல்லமை, அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு, தன் ஆட்களை கையில் வைத்துக்கொண்டு தீவிரமாய் போராடி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றும்படி இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஓகேங்களா? வேதத்துல பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நமக்கு தேவை தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த துடிக்கிற மொர்தகாய்கள் தேவை. இரண்டாவதாக, தேவனுடைய திட்டத்தை செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி களத்தில் இறங்கி ஊழியம் செய்கிற பெண்கள், எஸ்தர் என்கிற பெண்கள் தேவை. இந்த எஸ்தரோடு கூட சேர்ந்து எங்களுடைய பெயர் வருகிறதோ இல்லையோ, எங்களுடைய அடையாளங்கள் தெரிகிறதோ இல்லையோ, நாங்களும் இந்த எஸ்தரோடு கூட இருப்போம் என்று சொன்ன தாதிமார்கள் தேவை. நன்றாக கவனிக்கணும், தாதிமார்கள் தேவை. மூன்றாவதாக, அடையாளம் தெரியாது, நாங்கள் சோசியல் மீடியாவில் வரமாட்டோம், மறைந்திருப்போம், ஆனாலும் நாங்கள் போராடி நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லுகிற, உலகம் முழுவதும் பறந்து இருக்கிற ஒரு ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் தேவை. இப்படிப்பட்டவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் இந்த ஆமானின் ஆவியின் வல்லமைகளை முழுவதுமாக முறியடிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆமானின் ஆவியும்
தேவனின் செயலும் என்கிற தலைப்பினூடாக பகுதி 2ஆக இன்றைக்கு நாம் இதை பார்த்து முடிக்க போகிறோம். கேட்கலாம், ஏன் பாஸ்டர் நீங்கள் இந்த ஆவிகளை குறித்து, இந்த வல்லமைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். இதனுடைய ஆழமான கருத்து, இதனுடைய அடுத்த காரியங்கள், அடுத்த வாரத்துல நாம் பாபிலோனிய ஆவியை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த காரியம் அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஏரோதின் ஆவி. இந்த 5 விதமான ஆவிகளையும் நம்ம தனித்தனியாக படித்துட்டு, இந்த 5 விதமான ஆவிகளுடைய தாக்குதல்களினால் திருச்சபைகளுக்குள் ஏற்பட்ட விளைவு, தேவ ஜனத்துக்குள் ஏற்பட்ட அந்த விளைவை நாம் வேதத்தில் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற ஒரு சேனையை நாம் எழுப்ப போகிறோம். அதுதான் இந்த வேத பாடத்தினுடைய ஒரு முக்கியமான கருவாய் இருக்கிறபடியினால் நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பார்க்கலாம், எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் அங்கே 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த நாட்களிலே ஒரு ஜனம் எழும்ப வேண்டும், ஒரு பெண் எழும்ப வேண்டும். எப்படி என்று கேட்டால், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றான். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவை. இததான் இந்த வார்த்தையை மையப்படுத்தி நாம் சில காரியங்களை கவனிக்க போகிறோம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பு நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன். என்னன்னா, யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை பாஸ்டர். எனக்கு பிரச்சனை வராத வரைக்கும், எனக்கும் என் குடும்பத்திற்கும் பிரச்சனை வராத வரைக்கும் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். யாரை குறித்தும் நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி நாம் சம்பந்தம் இல்லாமல் வாழ முடியாது. தேவ ஜனமானது, தேவ பிள்ளையானது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சபையில விசுவாசியாயிருந்து பரிசுத்த திருவிருந்தில் பங்கெடுத்து தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இப்படிப்பட்ட பாரம் இருக்க வேண்டும். ஜனத்தை குறித்த பாரம் இருக்க வேண்டும், ஊழியத்தை குறித்த பாரம் இருக்க வேண்டும். விளங்குதுங்களா? தேவனுடைய திட்டம் தேசத்தில் நடைபெறவில்லையே என்கிற ஒரு பாரம் இருக்க வேண்டும். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பல இடங்களில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். பல இடங்களில் சுவிசேஷ புஸ்தகங்கள், பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, வேதத்தை கொடுக்க முடியாது, வெளியே நின்று பேச முடியாது. பல சட்டங்கள் இருக்கிறது, பல தடைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் பல மாநிலங்களில் மத மாற்ற தடை சட்டங்கள் இருக்கிறது. சாதாரணமாக ஊழியம் செய்ய முடியாது. அநேக ஜனங்கள் பாவத்தில் கிடக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார்கள். சமீபத்தில் சமூக வலைதளத்தில் வந்தது பாருங்க, ஒரு ஐபோனுக்காக, அந்த செல்போன் தனக்கு வேணுங்கிறதுக்காக அவன் ஒரு வாலிபன், அவன் சுய முடிவெடுக்க முடியாமல் அவன் தடுமாறி ஒட்டுமொத்த குடும்பமும் விழுந்து இறந்தது. ஒட்டுமொத்த உலகையும் அதிர பண்ணுச்சே, ஒட்டுமொத்த தேவ ஜனத்தையும் அதிர பண்ணுச்சா, நம்மை அதிர பண்ணுச்சா, ஜெபிக்கிற நபரை என்ன சொல்லுச்சுங்களா, பாரப்படுத்தினதா? ஐயோ, ஒரு வாலிபனுக்கு ஒருவேளை அவன் இயேசுவை அறிந்திருந்தால், ஒருவேளை அவனுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தால் அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பானா? அப்படிப்பட்ட மரண தற்கொலைக்கு நேராய் போனது மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனையும் இழுத்து அங்கே அவர்கள் மரித்து போனதை பார்த்தோம் அல்லவா? எவ்வளவு மோசமான சம்பவங்கள்! நம் கற்பனையில் கூட நாம் பார்க்க முடியாத அழிவுகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? யுத்தத்தின் செய்திகளை கேட்கிறோம் அல்லவா? ஜனங்கள் அழிகிறத பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு விபச்சாரம், வேசித்தனத்தின் வல்லமைகள் ஜனங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு மோசமான செய்திகளை நாம் கேட்கிறோம் அல்லவா? எவ்வளவு கொலைகள் நடக்கிறது என்று பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு அருவருப்புகள் தேசத்தில் நடக்கிறது பார்க்கிறோம் அல்லவா? அப்படியானால் அந்த அருவருப்புகள் எல்லாம் நடக்கும் பொழுது உள்ளத்தில் எந்த விதமான சலனமும் எந்த விதமான பாதிப்பும் ஒரு விசுவாசிக்கு ஏற்படுத்தவில்லை என்றால், அப்படிப்பட்டவர்களை எழுப்பி விடுவதற்குத்தான் கர்த்தர் இந்த ஒரு 45 நிமிட நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய அழிவுகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனம் சிதறடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில்லை. இன்னைக்கு அநேகர்கள் சமூக வலைதளத்தின் மூலமாக சோசியல் மீடியால நாங்கள் ஆராதனையை பார்த்து கொள்ளுகிறோம், லைவில் பார்த்து கொள்ளுகிறோம். காணிக்கை வேண்டுமா, நாங்கள் ஆன்லைனில் அனுப்பி விடுகிறோம். தசமபாகம் வேண்டுமா, நாங்கள் ஆன்லைனில் அனுப்பி விடுகிறோம் என்று சொல்லி வாய்ப்புகள் இருந்தும் அவர்களுக்கு சோம்பேறியாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆலயத்துக்கு வராத ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறதை நான் வேதனையோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி என்று சொன்னால் என்னன்னா, இந்த ஜனத்தின் மேல் ஒரு பொல்லாப்பு வருகிறதே, இந்த ஜனத்தின் மேல் ஒரு அழிவு வருகிறதே, இந்த ஜனத்தின் மேல ஒரு மிகப்பெரிய தேவ கோபம் வருகிறதே. அப்படிங்கும் பொழுது என்னை அது பாரப்படுத்த வேண்டும், அது என்னை நெருட பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த அழிகிற ஜனத்துக்காக நான் வந்து நிற்கிறேன், இந்த அழிகிற கூட்டத்துக்காக நான் வந்து நிற்கிறேன், நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு செய்தியை கேட்கப்படும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரம் உண்டாக வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு எப்படி தெரியுங்களா, ஒரு செய்தியை கேட்டுவிட்டால் அது 10 பேருக்கு ஃபார்வேர்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம் இருக்கிறது. ஆனால் அதற்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அழுக வேண்டும். எத்தனை ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள், எத்தனை ஊழியர்கள் பிரச்சனையில் அணிக்கிறாங்க, எத்தனை சபைகள் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை சபைகள் இன்றைக்கு மசூதிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை சபைகள் பார்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. வெளிதேசத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள், பல சபைகள் வெளிதேசங்கள் காலியா கிடக்குது. பிரம்மாண்டமான சபைகள் உள்ள ஆள் யாரும் இல்லை. அவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ற சபைகளில் வெறும் எண்ணிக்கை 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற சபை இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், ஒரு தலைமுறை அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு எழும்பி ஆயத்தமாகி தன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சபையில் வந்து அமர்ந்து ஆண் பாடி ஆராதித்து வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற காலத்தை மறந்த ஒரு சமுதாயம் வரும் பொழுது இந்த ஜனத்திற்கு அழிவு வருமே, இந்த ஜனத்தின் மேல ஒரு தேவ கோபம் வருமே. அப்படிப்பட்ட கோபம் வரும் பொழுது அதற்காக எழும்புவதற்கு நான் தான் இருக்கிறேன் என்கிற அந்த எஸ்தரின் வார்த்தை இன்னைக்கு தேவ ஜனத்தை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தின் அடிப்படையில் அவள் சொல்கிறார், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்த்து கொண்டு இருப்பேன். அந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கேட்கணும். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மாத்திரம் ஜெபித்து கொண்டு இருக்காதீங்க. அழியிற ஜனத்தை கண்ணுல பாருங்க. இயற்கை சீற்றத்தினால் வருகிற அழிவு, இன்னைக்கு பல அழிவுகள் வெளியே காட்டப்படுவது இல்லை, யாருக்கும் தெரியறது இல்லை. ஜெபிக்கிறவர்கள் கவனியுங்க. அநேக ஜனங்கள் இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது அபூர்வமாய் இருக்கிற ஒரு காலமாய் காணப்படுகிறது. அப்படியே ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கிறோம்? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், என்னுடைய சொந்தக்காரர்கள் எப்படி வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து அதை போட்டோ எடுத்து அதை நம்ம அனுப்பி அதுல மகிழ்கிற காலம் இல்லை. அழிகிற ஜனங்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்கள், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை சபைக்குள் கொண்டு வருகிற ப்ராசஸ் நின்று பல வருடங்கள் ஆகிறது. அப்ப இதையெல்லாம் மாற்றுவதற்கு எஸ்தர்கள் எழும்ப வேண்டும். இதை தடுப்பது ஆமானின் ஆவி. தேவ ஜனத்தை பயமுறுத்தி அவர்களை கொலை நடுங்க பண்ணி அவர்களுடைய திட்டத்தை சீர்குலைக்கும்படியாக செய்யப்படுகிறது ஒரு ஆமானின் ஆவி. கலங்க பண்ணுகிறது. ஜனங்களை தேவனிடத்தில் சேர முடியாதபடி அவர்களை உயிர் பயத்தில் கொண்டு வந்து வைத்து நடுங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமானின் ஆவியை முறியடிக்கும்படி எஸ்தரை கர்த்தர் எழுப்பினார். அந்த எஸ்தருடைய வார்த்தை தான் என்ன சொல்லுகிறாள், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும், என்னுடைய ஜனத்துக்கு என் குலத்துக்கு வருகிற அந்த அழிவை எப்படி நான் சகிக்க கூடும். பல தேசங்களில் பாருங்கள், தமிழ் பேசுகிற ஜனமே, உலகம் முழுவதும் சிதை இருக்கிற தமிழ் கூட்டமே, கொஞ்சம் உங்களுடைய கண்களை திருப்பி பாருங்கள். இன்னைக்கு தேசத்தை திரும்பி பாருங்கள். எவ்வளவு பெரிய தேசத்தில் அருவருப்புகள். இத்தனை அருவருப்புகள் பெருகினதுக்கு காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்பாமல் போனதின் விளைவுதான். அரண்மனையினுடைய உல்லாசத்தில் மயங்கி கிடந்த, இந்த 2வது பாயிண்டா நான் பேச விரும்புகிறேன். எப்படி இந்த எஸ்தர் இந்த வார்த்தையை பேசுகிறாள் என்று கேட்டால், நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இதே எஸ்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13-14 சொல்லப்படுகிறது. என்னவென்று கேட்டால், எஸ்தரின்
மொர்தகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னதாவது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க, நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. இந்த முழங்கின எஸ்தர் வாழ்க்கையில என்னன்னா, அவள் சாதாரணமான ஒரு பெண்ணாய் இருந்தால் அந்த பெண்ணை இப்பொழுது அரண்மனைக்குள் அனுப்பி, இப்பொழுது அந்த அரண்மனையிலே அவள் தலையில் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவள் ராணியாகி விட்டாள். தலையில் கிரீடம் வந்தவுடனே தலையில் கிரீடம் வந்தவுடனே அவளுக்கு அநேக வேலைக்காரிகள் வந்தவுடனே அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய தரிசனம், அவளுடைய திட்டம், தேவன் அவள் மேல் வைத்திருந்த காரியம் எல்லாம் கம்ப்ளீட்டாக மழுங்கி போனது. அரண்மனையின் உல்லாசம், அரண்மனையின் சுகம் தேவ திட்டத்தை மறக்க பண்ணினது எஸ்தருக்கு. அரண்மனையின் உல்லாசத்துல மயங்கி இருக்கிற இந்த எஸ்தரை தட்டி எழுப்பினது மொர்தகாய். இன்றைக்கு அநேகர் ஆரம்ப நாட்கள் வாலிபமாய் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு தீவிரமாய் செயல்பட்டவர்கள் இன்றைக்கு குடும்பம், பொறுப்பு, வசதி, வேலை வந்தவுடனே நமக்கு ஒரு காரியம் கொஞ்சம் செட்டில் ஆன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்ம மேல இருந்த அழைப்பை, நம்ம மேல இருந்த பிரதிஷ்டை, நம்ம மேல இருந்த தேவ திட்டம், நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக கர்த்தர் என்னை பிடித்தார், வாலிப நாட்களை கர்த்தருக்காக பண்ணின பொருத்தனை என்ன, ஆண்டவருக்காக ஊழியர் செய்வோம்னு பொருத்தனை பண்ணுமே, அநேக ஜனங்களுக்காக திறப்பல நிற்போம்னு பொருத்தனை பண்ணணுமே, தேவனுடைய கருவியா நிற்போம் பொருத்தனை பண்ணணுமே. இன்னைக்கு பொருத்தனைகளை தேவ திட்டத்தில் நம்ம அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை, நம்முடைய தியாகத்தை ஆண்டவர் நம்பிக்கொண்டிருந்தாரே, இந்த பெண் எழுப்பி விடுவார், இந்த சகோதரன் எழுப்பி விடுவார், இந்த வாலிப தங்கச்சி எழுப்பி விடுவார், இந்த தாய் எழுப்பி விடுவார் என்று பரலோகம் கணித்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சந்தோஷம், ஒரு வாய்ப்பு வந்தவுடனே, வெளிநாட்டின் மோகம் வந்தவுடனே, நல்ல வேலை வந்தவுடனே எல்லாத்தையும் மண்ணில போட்டு புதைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அர்ப்பணிப்பை உயிர்ப்பித்துக் கொள், உன்னுடைய அழைப்பை உயிர்ப்பித்துக் கொள், உன்னுடைய தரிசனத்தை, தேவ திட்டத்தை உயிர்ப்பித்துக் கொள். அரண்மனையின் உல்லாசம் உன்னை வழிதவர பண்ணும், அரண்மனையின் உல்லாசம் உன்னை வழிவிலக பண்ணும். அரண்மனையின் உல்லாசம், ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒரு குளம் அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு சொல்லுகிறாள், நான் ராஜாவினிடத்தில் போக முடியாது. உனக்கு தெரியாதா? உங்களுக்கு சட்டம் தெரியாதா? அவ்வளவு சீக்கிரம் என்னால் ராஜாவிடத்தில் போக முடியுமா? ராஜா கூப்பிடாம என்னால் போக முடியாது என்று சொல்லி அவள் அரண்மனை சட்டத்தை குறித்து பேசுகிறாள், சூழ்நிலை குறித்து பேசுகிறாள். இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். தேசத்தை கவனித்துப்பார். பொய்யின் ஆவி, வெறியாட்டத்தின் ஆவி, தேசத்தில் அன்பில்ல, தேசத்தில் சரியான ஆவிக்குரிய ரோல் மாடல் இல்ல, நெகட்டிவ்னஸ் அதிகமா இருக்கு, வெறுப்பு பேச்சுக்கள், தேவ ஜனத்தை குறித்து வெறுப்பு பேச்சுக்கள், ஆண்டவரை குறித்த வெறுப்பு பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுகளையே பேசிக்கொண்டு கக்கிக் கொண்டு இருக்கிற ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. நெகட்டிவ்னஸ், வெறுப்பு பேச்சுகளை பேசி கோபத்தை உண்டாக்கி என்ன நடக்கிறது? யாருக்கும் போய் எந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம்ங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் நமக்கு நல்லது தாங்க, இல்லைன்னு சொல்லிங்க. ஆனா அதுவே வாழ்க்கையாவே வாழ்ந்துடக்கூடாதல்ல. நம்மளை தட்டி எழுப்பணுமல்ல வார்த்தை, என்னை உயிர்ப்பிக்கணும் அல்ல வார்த்தை. நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன்? சும்மா சாதாரணமா வாழ்ந்துட்டு போறதுக்கு நான் வரலையே. என்ன சாதாரணமா வாழ்ந்துட்டு போறதுக்கு எனக்கு கர்த்தர் வெளி தேசத்துக்கு என்ன கூட்டிட்டு போகலையே. சொந்த தேசம் வெளி தேசத்துல நான் லக்ஸரியா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? என் வாலிபத்துல ஒப்பு கொடுத்தேனே, சண்டே கிளாஸ்ல உட்காரும் போது ஒப்பு கொடுத்தேனே, யூத் மீட்டிங்ல உட்காரும் பொழுது ஒப்பு கொடுத்தேனே, திருமணம் ஆனால் நான் இப்படி இருப்பேன் என்று ஒப்பு கொடுத்தோமே, எனக்கு பிள்ளையை கொடுத்தால் கர்த்தருக்காக கொடுப்பேன் ஒப்பு கொடுத்தோமே, நிறைவேற்றணுமா? நிறைவேற்றணுமா? எஸ்தர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படிதலுள்ள மகள், அர்ப்பணிக்கப்பட்ட மகள், மொர்தகாயின் சொல் கேட்டு வளர்ந்த பெண். ஆனால் இன்றைக்கு அவள் சொல்லுகிறாள், அவள் வாழ்க்கையில எல்லாமே தலைகளாய் மாறி நிற்கிறது. தேவ திட்டத்திலிருந்து விலகினது போல் இருக்கிறாள். அரண்மனையின் வாசனை, அரண்மனையின் சுகம் சில நேரங்களிலே தேவ திட்டத்திலிருந்து விலக பண்ணுவது மாத்திரமல்ல, அப்படியே ஒரு எப்படி ஒரு குட்டையில் இருக்க தண்ணீரை போல மாத்திரும்.
மாற்றிரும். அந்த குட்டையில் இருக்க தண்ணீர் என்னாகும்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் ஆக 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 அதனுடைய கலர் மாற ஆரம்பிக்கும். அதில் அநேக குப்பைகள் விழ ஆரம்பிக்கும். கடைசியில அது எதற்குமே பயன்படாத ஒரு ஒரு தண்ணியா மாறிடும். தேங்கின தண்ணீர் எதற்குமே பிரயோஜனப்பட அருவருப்பா மாறிடும், சக்கரையா மாறிடும். அதுபோல ஆவிக்குரிய ஓட்டத்துல மாத்திரம் தேங்கி நின்னுட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாசனை கெட்டு போயிடும். பறவை பாய்கிற ஆறுகளாக ஓடுகிற நீரோடைய போல அநேகருக்கு கடந்து செல்லும்படியான நீரோடை எப்படி அநேகருக்கு தாகத்தை தீர்க்குதோ, விளைச்சலை கொடுக்குதோ, ஒரு செழிப்பை கொடுக்குதோ, அதன் போலதான் கர்த்தர் ஒரு நீரோடைய போலதான் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். நாம் ஒரு நீரோடை. அநேகருக்கு தாகம் தீர்க்கணும். அநேகருடைய குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு நீங்களும் நானும் தான் கர்த்தர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மருந்து என்பதை சொல்லுவதற்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு கடத்துவதற்கு தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆமானின் ஆவி, பெருமையின் ஆவி, நான் தான் என்ன வணங்கணும், என்ன கட்டத்தான் எல்லாம் ஆளுகையும் இருக்குது, பவர் நான் தான். ராஜாவா இருந்தாலும் ராஜாவுடைய முழு கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்குது. பேருக்குத்தான் அவங்க டம்மி போஸ்ட்ல மந்திரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் கண்ட்ரோல் எங்கிட்ட தான் இருக்குது. நான் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் என்று சத்துரு சொல்லுகிறான். இந்திய தேசத்தினுடைய முழக்கம் நாங்கள் சாதித்து விட்டோம், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று சத்துரு முழங்குகிறான். பல இடங்களில் நாங்கள் சாதித்து விட்டோம், எல்லாத்தையும் அடக்கி விட்டோம், முழு ஆளுகையும் எங்கள் கையில் வந்து விட்டது என்று முழங்குகிற சத்தங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது. நேரடியாக தாக்குதல் நடக்கிறது. சபைகளுக்கு விரோதமான தாக்குதல்கள், தேவஜனத்துக்கு விரோதமான தாக்குதல்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாதபடி தாக்குதல்கள் பல இடங்களில் நடக்கிறது. என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என் சர்ச்சுக்கு வரல, என் குடும்பத்துக்கு வரல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நான் அப்படி இருக்க முடியுமா? என் குலத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் அப்படின்னு சொல்ல வைக்கிற இப்படிப்பட்ட அரண்மனையின் சுகத்தில் இருந்த ஒரு பெண்ணை சாதிக்கிற ஒரு பெண்ணாக மாற்றினது மொர்தெகாயினோட வார்த்தை. இந்த மனநிலையில இருந்த இந்த மொர்தெகாய், இந்த மனநிலை இருந்த எஸ்தரை மொர்தெகாய் சொல்லுகிற எஸ்தர் 4ஆம் அதிகாரம் அங்கு சொல்லப்படுகிறது 14ஆம் வசனத்தில், இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தாள். நன்றாக கவனிங்க. இந்த காலத்துல தேவஜனம் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, இந்த காலம் செயல்படுகிற ஒரு காலம், செயல்படுகிற ஒரு காலம். சிறு பிள்ளைகளை கூட விட்டு வைக்காத காம வெறி பிடித்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் கூட விட்டு வைப்பதில்லை. போதை, மது, குடிப்பழக்கத்தினால் தடுமாறி கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்கள் வேண்டும். தவறான உறவுகள், கள்ள உறவுகள் அநேக குடும்பங்களுக்குள்ள பயங்கரமாய் தலைவிரித்தாடி கொண்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆமானின் ஆவி, ஆமானின் வல்லமைகள். ஆமான் செத்து விட்டான், பார்வோன் செத்து விட்டான், ஏசபேல் செத்து விட்டாள். ஆனால் அந்த ஆவியின் தாக்குதல்கள், வல்லமைகள் இன்னைக்கும் தேவ ஜனத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் மரித்தாலும் அந்த ஆவியின் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் அந்த தாக்குதல்கள் வருகிறது. அதனால தேவ ஜனம், தேவ சபை நிலைகுலைந்து காணப்படுகிறபடியினால எஸ்தர்கள் எழும்பியாக வேண்டும், மொர்தெகாய்கள் எழும்பியாக வேண்டும். என் ஜனத்துக்கு விரோதமாய் வருகிற பொல்லாப்பையும் அழிவையும் நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன், எப்படி சகித்துக் கொண்டிருப்பேன் என்கிற ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். ஒரு எஸ்தர் பத்தாது. அன்றைக்கு ஒரு எஸ்தரை வைத்து கர்த்தர் சாதித்தார். இன்றைக்கு பல எஸ்தர்கள் தேவனுக்கு தேவை. இந்த காலத்தில் எஸ்தரே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் யூதருக்கு சகாயமும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். சொல்லுவான், என்னை கொண்டு சொல்லுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை என்னை கொண்டே நீ செய்து முடியும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். என்னை கொண்டு செய்ய முடிய வேண்டிய காரியத்தை இவங்கெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது, இவங்க நம்ப முடியாதுன்ட்டு வேறொருவரை வைத்து செய்வாரானால் அதற்கு நான் ஆண்டோடைய பிள்ளையாய் இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். அதனாலதான் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்த, திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எங்களை உயிர்ப்பியும், என் தரிசனத்தை உயிர்ப்பியும்,
நான் வேறு பிரிக்கப்பட்டேன், எதற்காக நான் வளர்க்கப்பட்டேன், எதற்காக நான் முருதகாயின் கரத்தில் வளர்க்கப்பட்டேன் என்றால், எதற்காக நான் அரண்மனைக்குள் சென்றேன், எதற்கு என் தலையில் கிரீடம் வைக்கப்பட்டது, எப்படி நான் ராணியானேன், எப்படி எனக்கு இவ்வளவு வசதிகள் எனக்கு வந்தது என்று கேட்டால், ஆழமான அர்ப்பணிப்பும் ஆழமான கீழ்ப்படிதலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அந்த ஆசீர்வாதமே உங்களை இப்பொழுது செயல்படாமல் முடக்கி வைத்து விட்டது. அநேகரை முடக்கிருச்சு. நான் சொல்றேன், தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிடுவது இல்லைங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்லை. அதிகபட்சம் எங்க பிள்ளைகள்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க, சர்வே எடுங்க, வேர்ல்டு வைடு சர்வே எடுங்க. 10% இன்றைய தலைமுறை முழங்கால நிற்கிறாங்களான்னு பாருங்க. 10% எடுத்துக்கலாம் இருக்கிறாங்க, மீத 90% முழங்கால நிற்கிறதே இல்லை, முழங்கால் இல்ல. அதனாலதான் சத்ருவனுடைய வெறியாட்டங்கள் பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கு வசனம் தெரியல, சத்தியம் தெரியல, ஜெபம் தெரியல. சோசியல் மீடியால பாட்டு, இன்னைக்கு பல விதமான பாடல்கள் வந்துருச்சு. பாட்டு பாடிட்டா போதும் பரலோகம் போய் நினைக்கிறாங்க. சத்தியமா பாட்டு பாடினா பரலோகம் போக முடியாது. பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் இன்னைக்கு இல்ல. சாட்சியுள்ள மனிதர்களை தேடி பார்க்கிறோம், இல்ல, ரொம்ப குறைவா இருக்காங்க, ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், கிறிஸ்தவ உலகத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வரணும், ஜனங்களை எழுப்பி விடணும். தேவ திட்டத்துக்காக வைராக்கியம் ஒரு கூட்டத்தை எழுப்பி விடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பிரபலமான செய்தியாளர் வேணும். யாருன்னு லிஸ்ட் எடுங்க பார்க்கலாம், எவ்வளவு பேர் கிடைக்கிறாங்கன்னு பாருங்க. பொறுக்கி எடுத்தோம்னா ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். இந்தியாவில் மாத்திரம் 150 கோடிக்கு மேல் இருக்கிற தேசத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் மாத்திரம் இந்தியாவில். உலகம் முழுவதும் எடுத்து பாருங்க. ஒரு வல்லமையான செய்தி, எழுப்பி விடுவன், எழுப்புதலை பிரசங்கிக்கிற, எழுப்புதலுடைய காரியங்களை கொண்டு போய் சேர்க்கிற, ஜனங்களை தேவனிடத்தில் இணைக்கிற ஒரு வல்லமையில தீர்க்க தரிசன வார்த்தைகள், டைரக்டா தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியை தேடுங்க, கிடைக்கல. ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்டா தேடுங்க. ஒரு காலத்துல இருந்தாங்க, ஒரு தனி மனிதனாய் நின்று கத்தர் அவர்களை பயன்படுத்தினார் ஒரு சீசன்ல. இன்னைக்கு தேடி தேடி பார்க்கிறோம், அப்படிப்பட்ட ஓப்பன் மீட்டிங் எல்லாம் இன்னைக்கு இல்லைங்க, பல தேசங்கள்ல இல்ல. கிறிஸ்தவ தேசங்களையும் ஓப்பன் ஏர் மீட்டிங் இன்னைக்கு நடத்த முடியாது. இன்னைக்கு பண்டிகை கிறிஸ்தவ பெருகிட்டோம். ஏன் அப்படின்னா, பிசாசானவன் தேவ ஜனத்தை வஞ்சித்து விட்டான். இந்த காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டாம், நாம் எல்லாம் எழும்ப வேண்டும். ஆமானின் ஆவியின் வல்லமைகள் தீவிரமாய் செயல்படுகிறது. என்னென்ன செயல்பட்டது என்பதை நாங்கள் போன வாரத்தில் பேசி இருக்கிறோம், கேட்டு பாருங்கள். ஆமான் செய்த காரியங்கள். இன்றைக்கு தேவன் எழுப்பின மனிதர்கள். தேவன் யாரை எழுப்பினார்? இந்த எஸ்தரை கர்த்தர் எழுப்புகிறார். மொர்தெகாயின் மூலமாய் ஒரு பெண் எழுப்பப்படுகிறாள். இந்த வார்த்தையின் மூலமாய் பெண்கள் எழும்ப வேண்டும், பெண்கள் சாதிக்கிற பெண்களை எழும்ப வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தை எஸ்தருக்கு வந்த பொழுது, இந்த எஸ்தர் செய்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. நான் செத்தாலும் சாகிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் உபவாசம் இருந்தாள். அவள் போராடி ஜெபிக்க ஆரம்பித்தாள். ராஜாவினிடத்தில் நேரடியாய் போனாள், ராஜாவினிடத்தில் பேசினாள், தன்னுடைய காரியத்தை அவள் வெளிப்படுத்தினாள், திட்டத்தை வெளிப்படுத்தினாள். உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கிற ஆயத்தமுள்ள எஸ்தர்கள் இன்றைக்கு தேவை. நல்லா விளங்கிக்கிங்க, திரும்பவும் சொல்றேன், உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கக்கூடிய எஸ்தர்கள் தேவை. சுகபோகத்தில் இருக்கக்கூடிய எஸ்தர்களை திரும்பவும் தன் ஸ்தானத்தில் கொண்டு வர எழும்ப வேண்டிய எஸ்தர்கள் தேவை. அழைப்பையும் தரிசனத்தையும் பிரதிஷ்டையையும் ரட்சிப்பையும் இழந்து கிடக்கிற ஜனங்களை திரும்பவும் தன் ஸ்தானத்தில் நிற்க பண்ணுகிற, எழுப்பி விடுகிற மொர்தெகாய்கள் தேவை. மொர்தெகாய், ஐயோ எஸ்தர் நீ பரவாயில்ல, சாரிமா, நீ ரொம்ப கஷ்டப்படுறமா, இப்பதான் நீ அரண்மனைக்குள்ள போயிருக்கிறமா, சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்த்துக்கலாமா, அப்புறம் பார்த்துக்கலான்னு தடவி கொடுக்கிற மொர்தெகாய் அல்ல. வார்த்தை கடுமையா இருக்கும் மொர்தெகாய் வார்த்தை. நீ மௌனமா மாத்திரந்தேனா நீ உயிரோட இருப்ப நினைச்சுக்காத. நீயும் சாவாய், நீயும் மரித்து போவாய், கவனம் வைத்துக்கொள். நீ எதற்காக உருவாக்கப்பட்ட, எதற்காக நீ அரண்மனைக்குள்ள போன, உன் திட்டம் என்ன மறந்துட்டியா?
அநேகரை கத்தர் அறிவு கொடுத்தார், ஞானம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார். அநேகரை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் சரியான காலம் வரல பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் செட்டில் பண்ணல, இன்னும் கொஞ்சம் அந்த வீட்டில் லோன் எல்லாம் முடிக்கல, இன்னும் அதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் முடிக்கிறோம், முடிச்சுட்டு நாங்க வர்றோம். இருக்கும்போது செய்யலையா, முடிச்சதுக்கு அப்புறம் வர்றோமா? 60 வயசுல 70 வயசுல அதுக்கப்புறமா வந்து ஊழியம் பண்ணிக்கலாம். நல்ல பலமுள்ள வாழ்க்கையை போறோம் உலகத்துக்கு கொடுத்துட்டு பலத்தை இழந்ததுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்றோமே. ஆண்டவர் உங்களை குறித்து தான் கேட்கிற. பலமுள்ள நாட்களில் ஆண்டவருக்காக சாதிக்க துடிக்கிற எஸ்தர்கள் எங்கே? பலமுள்ள நாட்களில் தேவனுக்காக சாதிக்க துடிக்கிற மொர்தகாய்கள் எங்கே? சங்கமம் மூலமாய் ஒரு அறைகூவலை கத்தர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு தேவை இன்றைக்கு மொர்தகாய்கள் தேவை, பல மொர்தகாய்கள் தேவை. அரண்மனையின் உல்லாசத்தில் முடங்கி கிடக்கிற பல எஸ்தர்களை எழுப்பி விடுவது இன்றைய தேவை. உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கிற எஸ்தர்கள் இன்றைக்கு தேவை. என் ஜனத்தின் அழிவை எப்படி நான் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு இருப்பேன் என்று சொல்லி போராடுகிற, கண்ணீர் வடிக்கிற, சவால் விடுகிற எஸ்தர்கள் இன்றைக்கு தேவை. அவர்கள் எழுப்பித்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் எழுப்பினார். ஆமானின் வல்லமையை முறியடிக்கும்படி கர்த்தர் எழுப்பினார். ஒரு பெண்ணை வைத்து முன்னணியில் வைத்து ஆமானின் வல்லமை முறியடிக்கப்பட்டது போல இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள பெண்களை தான் கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களை உருவாக்குகிற மொர்தகாய்களையும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். சிம்பிளா 2 பேருங்க ஒரு சாம்ராஜ்யத்தை கர்த்தர் உடைச்சாருங்க. 127 நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள் கலங்கி கொண்டிருந்த பொழுது அத்தனை யூதர்களுடைய பயத்தையும் போக்குவதற்கு 2 பேரை வச்சு கர்த்தர் செய்ய முடியும்னா ஆண்டவருக்கு போதும். 2 பேர் போதுங்க ஒரு தேசத்தை அசைக்க, ஒரு ராஜ்யத்தை அசைக்க. 2 பேர் கர்த்தருக்கு வைராக்கியமான 2 பேர் போதும். நீங்க இருக்கிறோமா? ஒவ்வொரு சபையிலும் 2 பேர் வைராக்கியம் உள்ளவர்கள் எழுப்பினா போதுங்க, சபை உயிர்மீட்சி அடையுங்க. இன்னைக்கு சபையில் இன்னைக்கு பிரசங்கங்கள்ல இன்னைக்கு பாருங்க, வெளிநாடு சபைகள்ல இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல சபையின் ஆராதனை நேரம் என்ன? ஒரு காலத்துல ஆராதனை 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நடந்தது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை முழு நாளையும் சபையில் செலவழித்தவர்கள் உண்டு. இன்றைக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 45 நிமிடம், ரொம்ப சுருக்கிட்டோம். அதுக்கு மேல எங்களால உட்கார முடியாது, இதுக்கு மேல பேசாதீங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம ஏற்கனவே போயிட்டோம். எப்படி எழுப்புதலை பார்க்கிறது? எப்படி தேவ திட்டத்தை நிறைவேற்றுறது? தேசத்தில் சூறையாடி கொண்டிருக்கிற பார்வோனின் ஆவிகளும் ஏசபேலின் ஆவிகளும் ஆமானின் ஆவிகளும் ஜனங்களை வசைபாடி கொண்டு ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு போதுமா? 1.5 மணி நேரம் உட்கார்றோம், எவ்வளவு நேரம் மெசேஜ் கேட்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் பாடுறோம்? போதும் பாஸ்டர் எங்களுக்கு 1.5 மணி நேரம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு அந்த 1.5 மணி நேரம் போதும் என்று வாழ்த்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை. அனுதினமும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சேனையை எழுப்புவதற்காக நீங்களும் நானும் போராடி கொண்டு இருக்கிறோமா? ஒரு சவால் நிறைந்த உலகத்துல வாழ்கிறோம். இன்னைக்கு பிசாசு சவால் விட்டு கொண்டு இருக்கிறான். கோலியாத்து சவால் விடுவது போல அன்றைக்கு கோலியாத்து சவால் விடுகிறான். தினந்தோறும் வந்து நின்று பேசுகிறான். சவுலின் நாட்களிலே அந்த கோலியாத்து வந்து தினமும் தூஷிக்கிறான், தினமும் பேசுகிறான். தாவீது யுத்த களத்தில் வந்து நின்று பார்க்கிறான், என்னையா அங்க யுத்த களத்தில் நடக்குது என்று கேட்டால் அவன் தாறுமாறாக பேசுகிறான், ஆண்டவரை தூஷிக்கிறான், தேவ ஜனங்களை என்ன செய்யறான், கடுமையான வார்த்தைகளை பேசுறான். சவுலும் செயல்படல, யுத்தத்தை களத்துல நிக்கிறவர்களும் செயல்படல. அவர்கள் தினந்தோறும் அந்த கோலியாத்தின் வார்த்தை 40 நாளும் தினமும் வந்து நிக்கிறான். தினமும் அவன் பேசுறான், தினமும் அவன் திட்டுறான். டெய்லி வாங்கிட்டு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு டெய்லி அடுத்த நாள் காலையில வந்து நிக்கிறாங்க. ஒருவனும் எதிர்த்து போகவோ, ஒருவனும் எதிர்த்து நிற்கவோ, ஒருவனும் அந்த வார்த்தைக்காக வைராக்கியம் கொள்ளவோ ஒருவனும் இல்லை. அப்பொழுது தாவீது வருகிறான், நான் இங்க வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா, இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை கொண்டு வந்திருக்கிறேன், என் ஆண்டவர் நாமத்தை நிந்திக்கிற உன்னை சும்மா விட மாட்டேங்க. வைராக்கியம் உள்ளவனா எழும்பின அந்த தாவீதுக்கள் இன்னைக்கு எழும்ப வேண்டாமா? வேடிக்கை பார்க்கிற சவுளை போல அவன் பயம் வார்த்தை கேட்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த யுத்த வீரர்கள் போல யுத்தத்தினுடைய அந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறோம். யுத்தத்துல நிக்கிறோம், ஜபத்துல நிக்கிறோம், நாங்க நிக்கிறோம் சொல்லிட்டு செயல்படாம நின்று என்ன பிரயோஜனம்?
டெய்லியும் புறப்பட்டு புறப்பட்டு வந்து யுத்த காலத்துல நின்று நாங்களும் யுத்தம் பண்றோம், யுத்தத்துக்காக நிக்கிறோம்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன காரியத்தை கூட செய்யாம பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாமே. ஒரு தாவீதை கொண்டு கர்த்தர் காரியத்தை சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆமானின் செய்திகள், ஆமானின் வார்த்தைகள் ஜனத்தை கலங்க பண்ணுது. சூசான் நகரம் கலங்கினதுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. சூசான் நகரம் கலங்கினது, நகரமே கலங்குது. எஸ்தர் அவள் அரண்மனையில் உல்லாசத்தில் இருக்கா. கர்த்தர் பிடிச்சார், தன் தவறை கர்த்தர் உணர வைத்தார். எஸ்தர் நல்ல வளர்ந்தவள் வாலிபத்துல அவளுடைய தவறை உணர வைத்து அவளை எழுப்பி விட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்ல போறீங்க ஆண்டவருக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஆமான் மொர்தகாயை தூக்கிலிட வேண்டும் என்று நினைத்தானோ, அதே ஆமான் அதே தூக்கு மரத்தில் மரித்து போனான். அந்த ஆமானை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெண்ணை பயன்படுத்தி அந்த பெண்ணின் மூலமாய் ஆமானின் கதை முடிக்கப்பட்டது சரித்திரம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம முடிக்க போறோம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை படிக்கப்படும் பொழுது ஆமென், மிகுந்த எனக்குள்ள ஒரு பாரம் உண்டானது. என்னவென்று கேட்டால், அந்த எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அவன் சொல்லப்படுகிறான், ஆமான், அதாவது ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகி எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ஆண்டவர் எப்படி மாத்தினார் பாருங்க. இன்னைக்கு எஸ்தர்கிட்ட கெஞ்சறான், என் உயிரை காப்பாத்து. எஸ்தரே, நீ நினைச்ச என் உயிரை காப்பாத்தலாம். இப்பொழுது நான் உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்கிறேன். பிசாசு நடுங்க வைத்தான். ஆண்டவர் பிசாசை கெஞ்ச வைத்தார். இன்னைக்கு சத்துரு கெஞ்சணும் நம்ம இடத்துல. தேவ ஜனத்தை பார்த்து பிசாசு நடுங்கணும். கெஞ்சுகிறான். வசனம் சொல்லு, யூதரின் சத்துருவாகிய ஆமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நடுங்குகிறான். எஸ்தர் இடத்துல கேட்கிறான், எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம தான் போய் பிசாசு கேட்கிறோம். பிசாசே விட்டுரு, என் குடும்பத்தை விட்டுரு, பிசாசே என் ஊழியத்தை விட்டுரு, பிசாசை விட்டுரு விட்டுரு விட்டுரு. இந்த பிசாசோட தொல்லை தாங்கலைங்க, பிசாசு தொல்லை தாங்கலைங்க நம்ம சொல்றோம். ஆனா சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசு தேவ பிள்ளைகிட்ட கெஞ்சுது. அதுதான் தேவன் செய்யற காரியம். இன்னைக்கு சத்துருவின் வல்லமைகள் தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி மண்டியிட வைக்க வேண்டுவதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்ன வச்சிருக்கிறார். எங்க இடத்துல மண்டியிடணும். பொல்லாத சத்துருவே, பொல்லாத ஆவியே, ஆமானின் ஆவி நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக மண்டியிடுகிற காலத்தில், இந்த காலத்தில் தான் அது நடக்கும். உங்க காலத்துல, என் காலத்துல கர்த்தர் செய்ய விரும்புகிறார். சாதித்து காட்டினார். சாதாரணமாக கர்த்தர் சாதித்து காட்டினார். பிரபலமானவர்கள் அல்ல, அற்பமானவர்களை வைத்து ஆமானின் ஆவியை முடிவுரை எழுதின தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் சூறையாடி கொண்டு இருக்கிற ஆமானின் வல்லமைகளை முடிவுரை எழுதுவதற்கு உங்களையும் என்னையுமே கர்த்தர் நம்பிக்கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் நம்பிக்கொண்டிருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது, அப்படியே ஆமான் முர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் திணைந்தது. ஆமான் செத்து போனான். செத்து போனது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அதோடு சேர்ந்து பார்க்கலாம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அவன் மரித்தது மாத்திரமல்ல, அவன் வீழ்ந்தான் என்று போட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அப்படியே செய்யும்படிக்கு ராஜாவின் உத்தரவு கொடுத்தால் அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். அவன் ஒட்டுமொத்த வம்சத்தையும் கர்த்தர் அடித்தார். இனிமேல் தேவ ஜனத்துக்கு விரோதமாக இந்த ஆவி எந்த ஜெனரேஷனை பாதிக்க கூடாத அளவுக்கு கர்த்தர் அறுத்தெறிந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவர். என் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி நான் விசாரிப்பேன். ஆமானின் வல்லமை அந்த தலைமுறையை எழும்பக்கூடாத அளவுக்கு கர்த்தர் செய்தது போல சத்துரியின் வெறியாட்டத்தினுடைய அந்த அவனுடைய ஜெனரேஷனை, அவனுடைய வீரியம் ஆணி வேற பிடுங்கி எறிவதற்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிற முர்தகாய்கள், தேவன் தேடிக்கொண்டிருக்கிற எஸ்தர்கள் நீங்களும் நானுமே. தன் உயிருக்காக பிச்சை எடுத்துக்கொண்டு கதறினான். தன் உயிரை காப்பாற்றுவதற்காக போராடினான். அந்த அந்த காரியத்தை பாருங்க. ஒரு காலத்துல முர்தகாய் சல்யூட் போடலங்கிறதுக்காக அழிக்க நினைத்து ராஜா எங்கிட்ட இருக்கிறார், அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்தான்.
ஆனால் சர்வ வல்ல தேவனுடைய அதிகாரத்தை உடைய முருதகாய், சர்வ வல்ல தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற எஸ்தர் சாதாரணமாக ஆமானின் ஆவியை முறியடித்தது போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த கிராமத்தில் இருக்கலாம், எந்த பெரிய பட்டணத்தில் நீங்கள் இருக்கலாம், இந்த ஆமானின் வல்லமையின் தாக்குதலை உங்களுக்கு முன்பாக மண்டியிட வைப்பதற்குத்தான் கர்த்தர் அபிஷேகத்தையும் அழைப்பையும் தேவ திட்டத்தையும் கிருபைகளை வரங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, உண்மையில இருக்கிற தரிசனத்தை அனல் மூட்டி எழுப்பு, உண்மையில் இருக்கிற தேவ திட்டத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி தேசத்தில் காணப்படுகிற சபிக்கப்பட்ட வல்லமையின் கிரியைகளை முறியடிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். முருதகாய் தேசத்தில் உயர்த்தப்பட்டான், அவன் ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் உயர்த்தப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கு எந்த அளவுக்கு அவன் வெறுக்கப்பட்டானோ அதே அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டான். நீங்கள் எந்த அளவுக்கு வெறுக்கப்பட்டீங்களோ அதே அளவுக்கு அதே இடத்துல, எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க உங்களை காயப்படுத்தினார்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை ஏளனமாய் பேசின ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். கர்த்தர் சாதிக்க வைப்பார். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். சத்துரு உங்களுக்கு முன்பாக மண்டியிட வேண்டும். சத்துருவின் வல்லமைகள் உங்களுக்கு முன்பாக மண்டியிட வேண்டும், நடுங்க வேண்டும். உங்களை பார்த்து பிசாசுகள் நடுங்க வேண்டும். ஆமானின் வல்லமை எஸ்தருக்கு முன்பாக நடுங்கினது போல சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் வல்லமைகள் தேவ பிள்ளைகளுக்கு முன்னால் நடுங்க வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வாரம் பாபிலோனிய ஆவியை குறித்து நம்ம படிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நமக்கு ஆறுதலின் வார்த்தைகள் நல்லதுதாங்க. ஆனா வேதத்தில் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுவது வெறும் 3% தான். ஹோல் பைபிள்லயே ப்ராமிசஸ், அந்த 3% இன்னைக்கு உலகத்துல பிரசங்கமா போய்விட்டு இந்த காலத்தில் ஒரு விஷயம் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உலகம் முழுவதும் முருதகாய்கள் எழுப்பினால் எப்படி இருக்கும்? உலகம் முழுவதும் எஸ்தர்கள் எழுப்பினால் எப்படி இருக்கும்? தேவ ஜனம் விடுதலையாகுமே. தேவ ஜனத்துக்கு, யூதர்களுக்கு களிப்புண்டானது. உலகம் 127 நாடுகள் இருக்கிற யூதர்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறந்தது, ஒரு மகிழ்ச்சி பிறந்தது. அநேகர் அழுது கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு உங்களை போல ஒருவரை வைத்துத்தான் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை கருத்துல கொடுக்கிறேன். இந்த சத்தத்தை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும், மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலி மூலமாக இந்த சத்தம் எங்கெல்லாம் கடத்தப்படுகிறதோ எஸ்தர்கள் எழும்புவார்களாக, முருதகாய்கள் எழும்புவார்களாக, ஆமானின் வல்லமை மண்டியிடுவதாக, அந்த வல்லமை முழுவதும் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எங்களை கொண்டே செய்து முடியுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியும். இன்னும் இந்த சங்கமம் பல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல ஆண்டவர், இந்த தரிசனத்தில் இணைந்து நிற்கிற ஆண்டவர் மகேந்திரன் பிரதர், லெஸ்லி பிரதர், அவங்களோடு இருக்கிற முழு குடும்பம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எழும்புவார்களாக. இந்த காலத்தில் மௌனமாய் இராமல் செயல்படுகிறவர்கள் எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.